ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், வாட்ச் ஹவர்ஸாக இருக்கட்டும், ரீசெண்ட் அப்டேட் படி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்துகிற விதமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் குறிப்பிட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில ஷார்ட் வீடியோஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓல்டு ஷார்ட்ஸ்ல என்ன மாதிரி வந்திருந்தது அண்ட் நியூ ஷார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா மேக் பண்ண ஷார்ட்ஸ்ல ஈவன் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து ப்ரீமியர் பண்ணி பண்ணும்போது கூட அதில் ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல அதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோ, ஷார்ட் வீடியோ வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கை பற்றின வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 1800 வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஷார்ட்ஸில் அப்படின்னு வரும்போது அதிகமாக ப்ளே ஆகலை, ஏன்னா ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வீடியோவை. ஸோ ப்ரீமியர் பண்ணும்போது கண்டிப்பாக நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகும். ப்ரீமியர் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நிறைய பேருக்கு நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் திங்கிங்கில் வந்து நான் இருந்தேன். ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது என்னதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதில் நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து டிராஃபிக் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்பீட் 0 தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிராஃபிக் சோர்ஸில் போயிட்டு நான் வந்து லைஃப் டைம் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஈவன் நம்மளுடைய வீடியோ நார்மலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிருக்கு. பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கூட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக 0 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக மேக் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேக் பண்ணியிருந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி மேக் பண்ணியிருந்த ஷார்ட்ஸை வந்து செக் பண்ணலாம். கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து 1 இயர் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு வீடியோ, ஷார்ட் வீடியோ வந்து. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவு டு செக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருந்தோம். ரீசெண்ட் 28 டேஸ்லையும் 95 வியூஸ் போயிருக்கு. பட் அதுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இருக்காது, ஏன்னா முன்னே நான் பார்த்தா அதே ஏர்னிங்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஏர்னிங்ஸையும் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி டிராஃபிக் சோர்ஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா வந்து ஷார்ட் ஸ்பீட்லேயே 32% இருக்குது. ஸோ இதில் ஒரு 32% அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு 3900 இருக்கிறத 2500 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.13 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 13 RPM அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வந்து ஒரு நார்மல் வீடியோக்கு வர அளவுக்கு ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் பாதி அளவுக்கு இல்லைனா ஒரு காவாசி அளவுக்கு அப்படிங்கிற மாதிரியாட்டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இதில் பாதி அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது, ரொம்ப டவுனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ண ஷார்ட் வீடியோவையும் ஏர்னிங்ஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ண ஷார்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஜஸ்ட் 1800 போயிருக்கு. ஸோ நம்ம ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா 20 RPMல 0.16 ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கு டாலர் வந்து. ஸோ அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஷார்ட்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. பட் இப்போ அப்படின்னு நினைக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு வந்து முன்னே இருந்ததை விட ஒரு 10% அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலும் கூட ஓரளவுக்கு பெட்டரான ஏர்னிங்ஸாக இருக்கும் நம்ம மேக் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸுக்கு. பட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது மேக்ஸிமம் வந்து. ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதை கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ கைஸ், இதை வந்து பார்த்துருப்பீங்க. என்னதான் வந்து லட்சக்கணக்கிலையும் மில்லியன்ஸ் கணக்கிலையும் வந்து வியூஸ் போகலை அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காட்டினேன். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மேக் பண்ணது, அதாவது ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்ல கொண்டு வந்த நாள்ல இருந்து இப்போ ரீசெண்டாக மேக் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து டவுனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வாட்ச் ஹவர்ஸாக இருக்கட்டும், ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், இந்த 2 விஷயங்களையும் எடுத்து பார்க்கும்போது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் ஒரு 10,000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 12-13,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மான்சேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மான்சேஷன் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் வியூவில் தான், ஷார்ட் செல்ஃபில் தான் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக தான் நமக்கு வந்து இருக்குது. ரொம்ப கம்மியாகவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாத மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸும் வருது. அதே சமயம் ஏர்னிங்ஸையும் நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்து
பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்ததுல இருந்து பார்க்கும்போது லைக் 2021 மிடில் இயருக்கு முன்னாடி அண்ட் மிடில் இயருக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து அதிகமாக அப்டேட்ஸ் வந்தது. லைக் வந்து நார்மல் வீடியோவா ப்ளே ஆகிட்டு இருந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்ஃப்ல ப்ளே ஆகிற மாதிரி சர்ச்சிங்லயா இருக்கட்டும், வாட்ச் ஹிஸ்ட்ரியிலயா இருக்கட்டும், இல்லைனா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து கொண்டு வந்தாங்க. அதனுடைய இம்பாக்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்னிங்ஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் டவுன் வந்து நடந்திருக்குது. ஸோ அது மேஜரா இருக்கக்கூடிய விஷயம் தான். இதை நினைச்சு யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் லைவாக நான் வந்து ஷோ பண்ணேன், பட் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க. கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேமர்ஸ் இந்த மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த விலைக்கான கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். ஆல் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.